ஓபிஎஸ் வந்து அரசியலில் நிற்கணும், அடுத்த ஒரு பையன் நிற்கணும், இருக்கிற காசை காப்பாற்றணும். இந்த 3 அஜெண்டா தான். பாஜகவை தீவிரமா எதிர்ப்பாரா இல்ல இன்னும் பின்வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கா? பாஜக எதிர்க்க மாட்டாரு, அப்புறமா போய் சேர்ந்துருவார். தன்னுடைய இதை வந்து காட்டணும், பவரை காட்டணும். என்னை அவ்வளோ லூசு தான் நினச்சிட்டீங்க அப்படின்னு. லூசு தான். நயனார் நாகேந்திரன் அவருடைய இல்லத்துல விருந்து, மாபெரும் விருந்து. இவர் வச்ச விருந்து வந்து கோயிலில் தர்ம இது போடுவாங்க மத்தியானம், அந்த மாதிரி 108 வகையான இது வச்சோன்னா இலையில 108 ஐட்டம் வைக்கணும். சும்மா அவங்க பொய் புரட்டு பித்தலாட்டம் கூட. பிஜேபினாலே பொய்யும் புரட்டு. எதுக்கு காலம் போன கிடைச்சி பொருந்தாத, அதான் எம்ஜிஆர் அன்னைக்கே பாருங்க, திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்னலாம். மருதமலை வந்து வடிவேலுக்கு லைஃப் டைம் வச்சுக்கணும். அதே மாதிரி கந்தன் மேலே வந்து ஒரு லைஃப் டைம். படம் முழுக்கவே மீம்ஸாக போடலாம். 1.5 மணி நேரம் மீம்ஸ் பார்த்துருக்கீங்களாம. நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஓபிஎஸ் அதாவது அரசியல் அனாதை, அரசியலிருந்தே அப்புறப்படுத்தி விட்டார் அப்படி இப்படின்னு எவ்வளவோ பேசி கடைசியில் ஒரு 10 நாளாக அவர் தான் சார் தலைப்புச் செய்தியாக இருக்கார். இன்றைக்கி கூட அவர் தான் ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக இருக்கார். அவ்வளோ பரபரப்பாக போயிட்டுருக்கு. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியில் வந்தார், முதல்வரை சந்திச்சார், 3 முறை சந்திச்சார். எதுக்குமே விளக்கம் கொடுக்காம அமைதியாக இருந்துட்டு இன்றைக்கி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து அரசியலுக்காக போய் சந்திக்கலை, நான் திமுகவோடு என்றைக்கும் போக மாட்டேன், அவருடைய நலம் விசாரிக்க தான் நான் போய் சந்தித்தேன். அதே போல் நம்முடைய ஆதரவாளர்கள், நம்முடைய நிர்வாகிகள் கூட்டணி குறித்த கருத்துக்களை எதுவும் பேசக்கூடாது, மத்திய அரசு தமிழகத்தை எப்படியெல்லாம் வஞ்சிக்கிறதுன்னு பேசுங்க, பாஜக அரசு தான் சொல்கிறார், பேசுங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க, திமுக அரசு மக்களுக்கு எதிராக செய்யக்கூடிய விஷயங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க அப்படின்னு அவர் பேசியிருக்கார். அப்போ இந்த பக்கமும் போகலை, இந்த பக்கம் இல்லை அப்படிங்கிறதையும் வெளிப்படையாக தெரிவிச்சிட்டார். இடையில நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஓபிஎஸ் அவர்கள் பேக் அடிப்பாரா நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இந்த அளவுக்கு தீவிரமாக இறங்கியிருக்காரே சார். அவர் ஃப்ரண்ட் அடிக்கலை, பேக் அடிக்கலை. நீங்களாம் ஃப்ரண்ட்டில் போவாரா பேக்கில் போவாரா கேட்டுக்கிறீங்க. நீங்கள் சொன்னது பூராமே உண்மைதான். நான் அனாதைன்னு நீங்கள் உங்கள் வாயினால் நான் சொல்ல சார், எல்லாரும் நீங்கள் தான் சொன்னீங்க. அனாதைன்னு சொன்னீங்களா, அது அனாதை தான், அனாதை. பட் வந்து எல்லாருடைய பார்வையும் அந்த பக்கம் தான் திரும்பி இருக்குன்னா, இப்போ ஒரு குழந்தை அனாதை குழந்தையாக கத்திட்டு கிடக்குன்னு வைங்க, அதை நோக்கி தான் கூட்டம் போகும். இப்போ ஸ்கூல் பிள்ளைங்க 2 பிள்ளைங்க தனியாக போகுதுன்னா அதை எல்லோரும் வேடிக்கை பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. அதே ஒரு அனாதை குழந்தை போய் இப்போ ஒரு ஆசிரமத்தில் இல்லை வீட்டு வாசலில் எங்கேயோ வச்சுட்டு போயிட்டாங்க, தாய் இல்லை, ஏர்போர்ட்டில் நீங்கள் விட்டுட்டு போனாங்களே அந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க, தாய் இல்லை தந்தை இல்லைன்றப்போ அந்த குழந்தைய வந்து கவனத்தை பெறும். அது ஓபிஎஸ்க்கு நல்லா தெரியும். நம்ம எவ்வளோ நாளைக்கு அனாதையாக இருக்குமோ அது வரைக்கும் நம்ம கவனத்தை பெறுவோம் அப்படின்னு. அது மாதிரி இந்த அனாதை குழந்தை சில நேரம் இடுகாட்டில் போய் கிடக்கும், அழுதுகிட்டு கிடக்கும், இல்லைன்னா வேறு ஏதாவது சம்மந்தம்லாம் இடத்துல போய் அழுதுகிட்டு இருக்கோம். அவங்க வீட்டில் இருக்கவங்க பதறி போயிடுவாங்க, என்னடா இந்த நம்ம வீட்டு அவங்க புருஷனை சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம வீட்டு வாசலில் ஒரு குழந்தை வந்து அழுதுகிட்டு இருக்கு, யார் இது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஓபிஎஸோட ஓபிஎஸ் அரசியல் அனாதை ஆக்கப்பட்டவர் தான். இருந்தாலும் யாராவது ஏதாவது பண்ணி காப்பாற்றிடுவாங்க. பாலையில் கொடுத்து வாங்கி கொடுத்து எதாவது பிஸ்கெட்டை வாங்கி கொடுத்து காப்பாற்றுறாங்க இவ்வளோ நாளாக. அந்த வகையில் தான் பார்த்துட்ருக்காப்புல. அவர் வந்து திமுகவில் போய் சேருவார்னு இது பண்ணல, புரியுதா உங்களுக்கு? அவர் வந்து என்னென்னா ஒரு சீனு போட்டார், நான் இங்கிட்டு போனேன்னா என்ன ஆகும். இன்னொரு தகவலும் உங்களுக்கு சொல்கிறேன். நேற்று வந்து அமித்ஷா வந்து அவருக்கு ஃபோன் போட்டு இவர் எடுக்கலை, அங்கே தான் நிற்கிறாரு. யார்? அமித்ஷா அவர்கள் ஓபிஎஸ்க்கு ஃபோன் போட்டு எடுக்கலை அப்படின்னா பாருங்கள், அந்த அளவுக்கு தலைக்கு தில்லை பற்றிங்களா? உறுதியான தகவல் தான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு தலைக்கு தில்லாகி போச்சு அப்படின்றது தான் இது. ஏன்னா வந்து இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் இருக்காரு, மாநில தலைவர் சொல்கிறீங்க? மாநில தலைவர் தான், ஒரே தலைவர் தானே இருக்கார். இந்த மத்தியில் தலைவரே இல்லையா, தலையிலாம் முன்னும் போடாமல். ஸோ வந்து அந்த மாநில தலைவருக்கும் இவருக்கும் ஜாதி ரீதியில் ஆகாது. 2 பேரும் ஒரே இருக்காங்க, ஒரே உரையில் 2 கத்தி இருக்க முடியாது. இது சின்ன கத்தி தான், கடகடன்னு ஆடிட்டு இருக்கும் உரக்குள்ளே போட்ட யார்? நயினார். இது பெரிய கத்தி. அதனால் ஒரே உரையில் எப்படி 2 கத்தியை போட்டு கடகடன்னு ஆடிட்டு இருக்குமேன்ட்டு அவர் வரக்கூடாது, இவரை ஒழிச்சு கட்டணும்னு. நயினார் அவர்கள் இபிஎஸ் ஆதரவாளராக இருக்கார். ஒரு நட்போட இபிஎஸோட தொடர் ஆதரவாளராக இல்லை அவர், அதாவது ஜாதி ரீதியான பழைய பகை தான். ஒரு காலத்தில் இவர் துணை முதலமைச்சராக இருக்கும்போது, இவர் துக்கடா அமைச்சராக இருக்கும்போது பெருசாக மதிக்கலை அப்படின்றத இப்போ வச்சு செய்கிறார். மெசேஜ் அனுப்புனாலும் பார்க்குறதில்ல,
இல்லை வாட்ஸ்அப்பில் போட்டாலும் என்கிட்ட பார்க்கறதில்ல சொல்லியிருந்தா நான் சந்திக்க வச்சிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட என்ன சொல்கிறது, இவர் என்ன பெரிய அப்பாட்டக்கிறா மாசக்கணக்கா ஓபிஎஸ் அவர்களும் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, கால் அனுப்பியிருக்காரு. பண்ணியிருக்காரு. ஆமாம், அவரும் கால் பண்ணி பார்த்துருக்காரு. எத்தனை தடவை கால் யாருமே பண்ண மாட்டாங்க. ஒரு டைம் பண்ணுவாங்க, எடுக்கலைன்னா போயான்னு விட்டுருவாங்க. இத்தனை தடவை பண்ணி அந்த மெசேஜை சேவ் பண்ணி வச்சு அப்படி இருந்துமே இந்த மாதிரி அவர் கொடூரங்கள் நடந்திருக்கு. அந்த அரசியல் அனாதை குழந்தை வந்து கடைசியில் வேறு வழி இல்லாமல் போய் என்ன அங்கே போய் கதறிட்டு வந்தோம். இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க விளையாட்டு மாதிரி இது. இவர் டிஎம்கே ஆஃபீஸ்க்கு போனதெல்லாம் ஜிம்கி வேலை தான் இதெல்லாம். அவர் டிஎம்கேக்கு போக மாட்டார். எப்படி போக முடியும்? டிஎம்கேக்கு போனான்னா அவருக்கு விழுகிற ஓட்டு விழுகாமல் போயிடும். அதிமுகன்றது திமுகவுக்கு எதிரான கட்சி, புரியுதா? ஸோ அதிமுக வந்து திமுகவுக்கு எதிரான கட்சின்னு இருக்கும்போது திமுகக்குள்ளே ஒருவர் எப்படி போய் சேர முடியும்? அதனால் போக மாட்டார். இருந்தாலும் திமுகவுக்கு நேரடியாக போகலைன்னா கூட பாஜகவோட சேர்ந்து பாஜகவை காலி பண்ணி விட்ருவார். அந்த கூட்டணியை காலி பண்ணி விட்ருவார். அது இவரால் முடியும். ஒரு தீக்குச்சி வந்து காட்டையை கொளுத்த முடியும் அப்படின்ற கான்செப்ட் தான். இப்போ யாருக்கு எதிராக இந்த தேர்தலை சந்திக்க போறாரு அப்படிங்கிறது இப்போ ஓபிஎஸ் இவ்வளோ நாளாக வந்து அவர் மீது பார்வையே இல்லை. விஜயபுசா அவர்களையெல்லாம் நம்ம நோக்கி பேசிட்டு இருந்தபோது இப்போ ஓபிஎஸ் அவர்கள் எந்த பக்கம் நிற்க போறாரு, கண்டிப்பாக பாதிப்பு அவர் ஏற்படுத்துவாருங்கிற ஒரு இதை வந்து அவர் காட்டிட்டாரு. இப்போ வெளியில இருந்தாலும் வெளியில இருந்து கூட தேர்தலை சந்திச்சாலும் யாருக்கு ஆதரவா போய் நிப்பாரு? யாருக்கு ஆதரவா? அவர் தேர்தலில் போட்டி போட்டாலே அது வந்து பாஜகவுக்கு சங்கு தான். பாஜக கூட்டணியில் போட்டி போட்டாலும் பாஜக விட்டு வெளியில் போய் 3வது அணியில் போட்டி போட்டாலும் 4வது அணியில் போட்டி போட்டாலும் ஆபத்து பாஜகவுக்கு தான். அதுதான் வந்து திமுகவுக்கு இழப்பு எதுவும் இல்லையா? திமுகவுக்கு ப்ளஸ்ஸு. இவர் எதிரணியில் இருக்கவர்னால திமுக விடுவா மைனஸ் வரும். எப்படியும் அவருக்கு விழுகிற ஓட்டு திமுகவுக்கு எதிரான ஓட்டு தான். அவர் வந்து திமுகவுக்கு ஆதரவாக எதிரிகளையே அளிப்பார். அந்த மாதிரியான ஒரு டைப் தான் அவர். செல்லூர் ராஜு எல்லாம் பேசும்போது யார் தெரியுமா ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசினாரு. ஓபிஎஸ் போன பின்னாடியே வரலான்ற ஐடியாவில் இருக்கிற மாதிரி தெரியும். அதுதான் அவங்க எல்லாருமே இப்போ அதிமுக சிதைந்து சின்னாபின்னம் ஆகக்கூடிய நிலையில் இருக்குது. இதில் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல, இதை தான் இப்பயும் சொல்லிகிட்டு இருக்கோம். செங்கோட்டையன் தலைமை ஏற்க போகிறாரு அப்படின்ற அதற்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அது வந்து என்ன அப்படின்னா பாவப்பட்ட செல்லூர் ராஜுக்கெலாம் தெரியாது. அவர் வந்து இப்படி ரைட்டில் கை காமிச்சு லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு நேராக போகலான்னு பார்க்கும்போது ரிவர்ஸில் ஒன்று நடக்க போகுது. புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்கிறதுனால அவர் பாக்கெட்டில் இல்லாத ஒரு ஃபோட்டோ வரைக்கும் பிரிண்ட் பண்ணாத ஃபோட்டோ, கடையில் கிடைக்காத ஃபோட்டோ. ஓகே, எப்படி எடப்பாடி அவர்களுடைய முகத்தை தேடினாங்களோ அந்த நேரத்தில் தேடினாங்க. அப்புறம் சிவகாசியில் பிரிண்ட் அடிச்சிட்டாங்க, ஓடுவோம் வச்சு தான் ஆகணுன்ற மாதிரி. அதே மாதிரி ஓபிஎஸ் கொஞ்ச நாள் இருந்ததுனால ஏற்கனவே அந்த ஃபோட்டோலாம் அவர்கிட்ட செங்கோட்டையன் ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிறது இவருக்கு நல்லது. செல்லூர் ராஜு அவர்களுக்கு ஒரு தகவலை கொடுத்துருக்கீங்க. அமித்ஷா அவர்களுடைய காலர் வந்து அட்டன் பண்ணலை ஓபிஎஸ் அவர்கள்னு சொல்லியிருக்கீங்க. இபிஎஸ் அவர்களுக்கு எப்படி பல அழுத்தங்கள் நெருக்கடிகள் இருக்கோ அதே போல் ஓபிஎஸ் அவர்களுக்கும் இருக்குது. அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு அளவுக்கு இருக்குது அவருக்கும். அப்படிங்கும்போது அவர் பாஜகவை தீவிரமாக எதிர்ப்பாரா, இல்லை இன்னும் பின்வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கா? பாஜக எதிர்க்க மாட்டார், அப்புறமா போய் சேர்ந்துருவார். தன்னுடைய இதை வந்து காட்டணும், பவரை காட்டணும். என்னை அவ்வளோ லூஸு தான் நினச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி தான். லூஸு தான் இருந்தாலும் அந்த அளவுக்கு மோசம் கிடையாதுன்றதை அவர் நிரூபிக்கிறதுக்காக தான். அவருடைய மகன் இருக்காரு, பண்டுட்டி ராமச்சந்திரன் இருக்காரு, பெரிய திட்டமா வகுக்கிற மாதிரி தெரியுது. தாவாக்கு திடீர்னு வந்து பேசினாங்க, முதலமைச்சரை போய் சந்திக்கிறாரு, எல்லாம் பேசினாரு. ஓகே, அதே போல் இந்த கூட்டணி வந்து வெளியில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில தினங்கள் முன்னாடி வந்து அந்த கல்வி நிதியை வழங்கலை அப்படின்னு சொல்லி பாஜகவுக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறாரு. இதெல்லாம் ஓகே. திடீர்னு இப்போ 2 பக்கமும் ஸ்டாண்ட் எடுத்துக்கிற பார்த்தா தாவேக்காவை நோக்கி அவர் போகிறாரோ, தாவேக்காவை நோக்கி போனால் மீண்டும் அது வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு சறுக்கலாக அமையுமா, இல்லை அவருக்கு ஒரு நல்ல இதுவாக இருக்கும்? அவர் தாவேக்காவை நோக்கி போகிறாரோ தவக்காவை நோக்கி போகிறாரோ அது வேறு விஷயம். ஆனால் வந்து யார் எங்கிட்டு போனாலும் ஓபிஎஸ்க்கும் பாதிப்பு இருக்கு. அதே மாதிரி என்னென்னா அவர் வந்து இப்போ அந்த பக்கம் மலை ஏறி இறங்கினார்னா கேரளா, இவர் அங்கே கூட போக தயங்க மாட்டார். அங்கே கம்யூனிஸ்ட் ஆட்சி நடக்கிறதுனால அவர் அங்கே போக மாட்டார். வேறு எந்த ஆட்சி நடந்தாலும் நேராக வண்டி அங்கே விட்டுருப்பார், போய் ஆதரவு தெரிவிக்கிறக்கோ பேசுகிறக்கோ. அந்த மாதிரி ஓபிஎஸ் வந்து அரசியலில் நிற்கணும், அடுத்து அவர் பையன் நிற்கணும், இருக்கிற காசை காப்பாற்றணும். இந்த 3 அஜெண்டா தான் அவங்களுக்கு. சம்பாரிச்சிட்டோம், அந்த காசை காப்பாற்றணும்னா அரசியலில் ஏதாவது தொங்கிக்கிட்டு இருந்தோம்னா தான் நம்ம வாழ முடியும். ஆனால் எதுலையாவது ஒரு இதில் சேர்ந்துடணும் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்காரு. நேற்றைக்கு நயினார் நாகேந்திரன் அவருடைய இல்லத்தில் விருந்து, மாபெரும் விருந்து, 108
இதுவா என்னன்னு தெரியல, ஃபுட் ஐட்டம்ஸ்ன்னு நினைக்கிறேன். 108 ஒரு ஹோட்டல் மாதிரி ஏதோ ஒரு தேங்காய் உடைக்கிற மாதிரி சொல்றீங்க. 108 தேங்காய் உடைச்ச மாதிரி. இல்ல அந்த அளவுக்கு ஐட்டம்ஸ் 108 தான் நினைக்கிறேன். இல்லைம்மா, அது கடையில் ஆர்டர் பண்ண எல்லாம் இல்ல சார் 200 பேர் ஆட்களை வச்சு வீட்டு முன்னாடியே வச்சு சமையல் பண்ணி பரிமாறுறாரு. அதுதான் அப்புறம் ஆளை வச்சு சமையல் பண்ணாமல் அவங்க ஒய்ஃப் இத்தனை காய்கறி செஞ்சாங்கன்னா ஒரு வாரம்லம்மா ஆகும். என்னம்மா இதெல்லாம். ஸோ அவர் வந்து என்னென்னா அது விருந்து கிடையாது. அதாவது ஒரு தலைவர்களை கூப்பிட்டு விருந்து வைக்கிறதுனா வீட்டில் அவங்களோட டைனிங் டேபிளில் கூப்பிட்டு நயனா நாகேந்திரன் அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு 2 பேர், அதே மாதிரி ஓபிஎஸ் அவர் சேர்ந்த 2 முக்கிய புள்ளிகள், இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே வச்சாதான் வீட்டில் வைக்கிற விருந்து. நிறையா பேர் எல்லாருக்கும் வைக்கிற பந்தி இதில் இவர் வச்ச விருந்து வந்து கோயிலில் தர்ம இது போடுவாங்க மதியானம், அந்த மாதிரில வச்சு அது விருந்து கிடையாது. அது விருந்து கிடையாது. அது வந்ததுக்கு அவருக்கு ஏதோ வந்துட்டுக்கார் நம்ம ஊருக்கு அப்படின்ட்டு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கெல்லாம் நம்ம வீட்டில் வந்து சாப்பிடுங்க, வீட்டில் பந்தல் போட்டிருக்கோம், அதில் பந்தலை போட்டு சாப்பிடுவோம். நயனா நாகேந்திரன் அவருடைய ஆதரவாளர்கள் பாஜக முதல் தலைவர்கள் இருக்காங்க, அதே போல் எடப்பாடி அவர்கள் அவரோட அந்த இது கொஞ்ச நாள் இருக்கணுமா. ஏன்னா எடப்பாடியார் எல்லாரும் கூப்பிட்டு ஆடு வெட்டி விருந்து போட்டார். அப்படிப்பட்ட எடப்பாடியாருக்கு போய் நீங்கள் சாம்பாரையும் ரசத்தையும் மோர் குழம்பையும் ஊற்றுனீங்கன்னா இது என்ன நல்லாவா இருக்குது. அவர் வேறு வழி இல்லை, சரி இதுவும் போகலன்னா பிரச்சனை பண்ணுவாங்களேன்றக்காக போயிருப்பாங்க, பயந்துட்டு தான் போயிருப்பாங்க. ஏன்னா நாளைக்கு நயனா நாகேந்திரன் தேவைப்படும், நான் டெல்லியில் ஃபோன் எடுக்காமல் விட்டான்னு வைங்க, இவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்றக்காக தான் போயிருப்பாரே தவிர அவருக்கு கூட்டு மோர் குழம்பு வடகம் வத்த குழம்பு அப்படின்னு ஊற்றுனா எல்லாம் நல்லாவா இருக்குது. ராத்திரியில் வயசான மனுஷனுக்கு போய் வத்த குழம்பு ஊற்று 102னா 102 வந்து அவர் சாப்பிட முடியுமா. இதெல்லாம் வேணுன்னே பில்டப் கொடுக்குறதுமா. 4 ஐட்டத்தை கையே வச்சாருனாலே எடப்பாடியார் டைஜஸ்ட் ஆகாது, செமிக்காதுமா. இந்த வயசில் 108ன்னா என்ன கணக்கு. அமெரிக்காவில் போயே 4 பணியாரம் தான் சாப்பிட்டாரு சார் எடப்பாடி. அதுதான் இப்போ சாப்பிட்டாரு. அவருக்கு போய் 108 வகையான இது வச்சோன்னா இலையில 108 ஐட்டம் வைக்க முடியும். சும்மா அவங்க பொய் புரட்டு பித்தலாட்டம் தான். பூரா பிஜேபினாலே பொய்யும் புரட்டு பித்தலாட்டம். ஆகப்பட்ட ஒன்று வேணாம், கொஞ்சோண்டு பொங்கலும் ஒரு வடையும் வச்சுருந்தா சாப்பிட்டு அவர் பாட்டு போயிருப்பார் கையை கழுவிட்டு. இல்லை சாப்பாடு சாம்பார் ரசம் ஒரு 2 பொரியல் வச்சுருந்தா ராத்திரியில் யார் சாப்பாடு சாப்பிட்றா. எடப்பாடியாரெலாம் சப்பாத்தியும் இதுவும் தான் சாப்பிட்றாரு, இல்லை நெய் ரோஸ்ட்டு தான் சாப்பிட்றாரு. அவருக்கு போய் இந்த மாதிரிலாம் பண்ணி விட்டுருக்காங்க. சும்மா பில்டப் கொடுத்து அவருக்கு விருந்து கொடுத்தோன்னு. இந்த விருந்து முடிஞ்ச பிறகு 20 நிமிஷம் நயனா நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தனியாக சந்திச்சு பேசியிருக்காரு. இல்லை அந்த சந்திப்பில் ஓபிஎஸ் அவர்களை சேர்த்துக்கலாமா, அவர் வெளியில் போனால் நமக்கு டேஞ்சர் ஆயிருமே அப்படிங்கிற மாதிரி விவாதித்ததா தகவல் வெளியாகி. அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இருக்காரு. நீ வேலைக்காரங்க ஏதாவது காதில் ஏதாவது விழுந்துருக்குன்னு சொல்லியிருப்பாங்க வெளியில். அதாவது சாப்பிட்ட உடனே டப்புன்னு எந்திரிச்சு வர முடியாது. ஒரு 10 நிமிஷம் உட்காந்து யாராவது நீ கிராமத்துலலாம் போனீங்கன்னா வந்தீங்கன்னா விருந்து சாப்பிட்டேன்னா வெத்தலை எடுத்து கொடுப்பாங்க, அதை கொடுப்பாங்க, ஏதாவது தேவையில்லாத ஒன்று பேசுவாங்க, பேசி சரி கிளம்பட்டா அப்படின்னு கிளம்புவாங்க. அப்படி தான் வழக்கம். அவர் கிராமத்துக்கு ஒரு போயிருக்காரு. இவர் ஒரு விவசாயி, அவரும் அங்கே டாஸ்மாக் பார் நடத்துகிற ஒரு விவசாயி. இப்போ 2 பேரும் சந்தித்து இப்போ பேசும்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏதாவது சாப்பிட்டு பேசியிருப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு என்ன பண்ணுறது, என்ன பண்ணலாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இதெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துது. லாஸ்ட்டாக கடைசியாக ஒரு நல்ல விஷயத்தோட பேசிட்டு முடிக்கலாம்னு நினைக்கிறேன் சார். கந்தன் மலைன்னு சொல்லி நம்ம ஹெச் ராஜா அவர்கள் நடித்து ஒரு படம் வெளியாகி அந்த போஸ்டர்லாம் வெளியாகி ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கு. படம் வெளியாகலை இன்னும் இல்லை, போஸ்டர் வெளியாகி ஃபர்ஸ்ட் லுக். ஆமாம், ஃபர்ஸ்ட் லுக் பயங்கரமாக இருக்கேம்மா. ஆமாம், தமிழகத்தையே உலுக்கி இருக்கு. மீசையை பார்த்தீங்களா? ஆமாம், பார்த்தேன். எவ்வளோ பெரிய மீசை வச்சுருக்காருன்னு. இப்போ அந்த வடிவேல் இந்த படத்தில் எதுனா பூச்சி முருகன் ஏதோ ஒரு படத்தில் வண்டு முருகனில் வச்ச மீசை வேறு. இது வந்து இதில் பார்த்துருப்பாப்புல விக்ரம் படத்தில் பெருசாக எப்படியா பயங்கரமாக இருக்கா அப்படின்னாப்புல. இந்த பருவ எடுத்துகிட்டு இப்போ பாருங்க அப்படின்ற மாதிரி. அதுக்காக தான் அந்த பருவ வச்சுருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த மீசை எடுங்க, இப்போ எடுங்க இப்போ ஆனால் பயங்கரமாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு மீசையை வச்சு விட்ருக்காங்க. எதுக்கு காலம் போன கடைசியில் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. பொருந்தாத ரோலு பொருந்தாத. அதான் எம்ஜிஆர் அன்றைக்கே பாடு, திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம் அப்படின்னு அன்றைக்கே எம்ஜிஆர் பாடியிருக்காங்க. அது மாதிரி பொருந்தாத மனிதனுக்கு பொருந்தாத மீசையை வச்சு விட்ருக்காங்க. முருகனே ஒரு செகண்டு ஷாக்காயிருவாங்க. யாரா அது? அது என்ன மலை? மருதமலை வடிவேல் நடித்தது. இது என்னது? கந்தன் மலை. அதான் வடிவேல் இல்லைன்றதுக்காக ஆளாளுக்கு ஆட்டம் போடுறாங்க. என்ன பண்ணுறது? அதான் டேரக்டரே சொல்லி போகிறானே. மருதமலை வந்து வடிவேலுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் படம். அதே மாதிரி கந்தன் மலை உங்களுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். இன்னைக்கு காலம் பூரா அந்த ஒரு படத்தை வச்சே மீம்ஸ் வச்சு ஓட்டணும். படம்
காலத்துக்கு இந்த ஒரு படம் பேசணும் அப்படின்ட்டுருக்காங்க. பண்ணிடலான்னு அதான் பண்ணியிருக்கேன். பின்னாடி 4 அடியாலாம் வருவாங்க பார்த்தீங்களா படத்தில். ஒரு வேகமாக நடந்து வருவார், பின்னாடி 5-6 பேர் வருவாங்க. அவங்களாம் முருகனை மீட்கிறவங்க வந்து மீட்டு முருகனை மீட்கணும். கடைசியில் இவரை மீட்டு அடிவேலை தூக்கிட்டு போவாங்கல்ல, என்னடா தொண்டை கரகரன்னு இருக்கு, அப்படித்தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போய் ஃபைட் சீன் லைனில் ரோப்பை கட்டி தொங்க விட்டுற போகிறாங்க. அதுதான் எனக்கு பயமாக இருக்குது வயசான காலத்தில். சரி, ஸ்டண்ட்டு மாஸ்டர் யாருன்னு பார்க்கணும். அந்த ஜெயிலில் இருந்த ஸ்டண்ட் மாஸ்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டைம் பிடிச்சி பெரியார் சிலை எதை உடப்பேன் நானே ஒரு லூஸு, அவன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் தான் காப்பாற்ற முடியலன்னா வேறு கட்சிக்காரன் ஸ்டண்ட் மாஸ்டராக இருந்தானா கயத்தை கட்டி தொங்க விட்டு இதோட முடிச்சு கட்டிடுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து பாஜக இந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். இந்த படத்தோட கதையே வந்து இதுதான், கந்தன் மலையா சிக்கந்தர் மலையா, அதை தான் இந்த படத்தோட கதைன்னு அவரே சொல்லியிருக்காரு ப்ரெஸ் மீட்டில். அப்போ இந்த படம் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும்னு எதிர்பார்க்க போட்டு ஒரு ஷோ கூட ஓடாது. முத நாளே போட்டோடனே பாதி படத்தோட தூக்கிடுவாங்க, அப்படி தான் இருக்கும். ஆனால் இது என்னென்னா மீம்ஸ் கண்டென்ட்டாக யூஸ் ஆகும். மீம்ஸ் கண்டென்ட்டாக ராஜா வச்சு எடுக்க முடியாது. சில காட்சிகள் வரும், படம் முழுக்க இல்லை, படம் முழுக்கவே மீம்ஸாகவே போடலாம். 1.5 மணி நேரம் மீம்ஸ் பார்த்துருக்கீங்களாமா இது வரைக்கும்? 1 நிமிஷம் மீம்ஸ் பார்த்துருக்கீங்க, 30 செகண்ட் பார்த்துருக்கீங்க, 10 செகண்ட் கின்ன சாதனையை படைக்க கூட வாய்ப்பு இருக்குது. 1.5 மணி நேரம் மீம்ஸ் படம் வச்சு செஞ்சுருவாங்க. வந்தால் ரைட்ஸ் யார் கொடுக்குறாங்கன்னு தெரில, நம்ம கூட ரைட்ஸ் வாங்கலாம், வாங்கணுன்னா நல்லா போகும். மீம்ஸில் சம்பாரிச்சிடலாம். மீம்ஸ் எவன் போடுறையோ கப்பம் கட்டிட்டு தான் இந்த படத்தை வாங்கணும். அதை விட பார்க்கலான்னு நான் பார்க்குறேன். ஃபஸ்ட் லைன் ப்ரொடக்ஷன்லேயே வாங்கிடலாமா அந்த படத்தை, வாங்கினோன்னா மீம்ஸுக்கு யூஸ் ஆகும். வாங்கலான்னு பார்க்குறேன், பார்க்கலாம். நன்றி சார், நன்றி. மீண்டும் சந்திக்கலாம்.